iEvents present Filmflix Stars of Tamil Nadu 2024. எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர் 12 போனா கூட அவர் அங்க இருப்பாரு. அவங்களாலே இன்னும் அதிக ஃபேன்ஸ் அந்த சீரியலுக்கு வந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சுஜிதா. பார்ட் 3 எப்போ பார்ட் 2 எப்போ முடியுதுன்னே தெரியல. எப்போ ஜென்ரேஷனை தாண்டி வந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க கூட பண்ணுறது ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு. ரெண்டு விஷயம் இப்போ சினிமாவில் நிறைய போயிட்டே இருக்குது. ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்ட்டாக எடுக்கிறாங்க நிறைய படங்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனை படம் நிறைய பார்ட் வந்திருக்கு. அது எப்படி வெள்ளித்திரையில் சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு பார்ட்லையும் பார்ட்டாக இவருடைய சீன் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். எல்லாரையும் தூக்கிடுவாங்க. பார்ட் 1ல் இருக்கவங்க எல்லாரையும் தூக்கிடுவாங்க. ஆனால் பார்ட் 2ல் அந்த பார்ட் 1ல் இருக்க இவர் மட்டும்தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர் 12 போனால் கூட அவர் அங்கே இருப்பார். நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த விருது வாங்குறாரு. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்குறாங்க அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த விருதை வழங்குவதற்காக சமீபத்தில் ஒரு படம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், ஓடிடிலையும் தியேட்டர்லையும் பயங்கரமாக கலக்குச்சு. நம்ம அனைவருக்கும் பிடித்த டாடா படத்தின் இயக்குனர் கணேஷ் பாபு சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? இருக்கண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். மோஸ்ட் டிசைரபிள் ஆக்டர் அவார்டு வாங்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணுற இடம், நம்ம ஒர்க் பண்ணுற சேனல்ஸில் அவார்டு வாங்குவோம். ஃபஸ்ட் டைம் அதை தாண்டி வெளியில் ஒரு விருதுங்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. பொதுவாகவே ஒரு கலைஞனுக்கு கைதட்டலும் மிஷின் சத்தம் தான் அவனுக்கு பெரிய வரம்னு நினைப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி விருதுகளை கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டவோ ஒரு பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்ஸ். கண்டிப்பான பாண்டியன் ஸ்டோர் 1 பண்ணியிருக்கீங்க, 2 பண்ணியிருக்கீங்க. ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு வெவ்வேறு ஜோடி. எந்த ஜோடி கூட நடிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது? ஜோடியாக நடித்தாலே ஜாலி. அது உங்களுக்கு ஜாலியாக இருக்குண்ணே, எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். 2 பேரில் யார் ரொம்ப கம்ஃபர்டபுள்? ஏன் பாலா மாட்டி எல்லாத்தில் மாட்டி விட்டு கேட்குறானுங்கண்ணே. இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கம்ஃபர்டபுள் தான். அந்த கேரக்டரைசேஷன் பிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட் பார்ட்டில் சுஜிதா அவ்வளோ நல்லா சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களாலே இன்னும் அதிக ஃபேன்ஸ் அந்த சீரியலுக்கு வந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சுஜிதா. இதில் நிராசா மேடம் அவங்களோட நடிக்கிறது எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். பெரிய அத்தனை எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் அவங்க. எப்போ ஜென்ரேஷனை தாண்டி வந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட பண்ணுறது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் எனக்கு. கண்டிப்பான இப்போ பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்சிச்சு. பார்ட் 3ல் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இவங்க கூட ஜோடி நடிக்க ஆசையாக இருக்குது அப்படின்னா யார் கூட நடிப்பீங்க? இங்கே இருக்கக்கூட யார்ட்டையா கூட சொல்லலாம். நீங்கள் பார்ட் 3 எப்போ பார்ட் 2 எப்போ முடியுதுன்னே தெரியல. சும்மா கேட்குறோம். பார்ட் 3ல் இவங்க கூட நம்ம பேர் பண்ண நல்லா இருக்கணும். யார் கூட? பார்ட் 3க்கு யார் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களோ ஒரு வில்லேஜில் ஹோம்லியா மளிகை கடை வச்சுருக்க மாதிரி. அதான் சொல்கிறேன். பார்ட் 3ல் அந்த கதைக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட் யாரோ அந்த டைமில் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. சமயம் நம்ம நடிச்சிட்டு போயிடும். சூப்பர்ண்ணே. உங்களுக்கு மோஸ்ட் டிசைரபிள் ஆக்டர் நம்முடைய கணேஷ் பாபு சார் கையில். அவரோட படத்துக்கு நான் பெரிய ரசிகர். டாடா படத்தை நான் இப்போ தான் கேரளில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக அதில் கவின் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். அந்த படம் அவ்வளோ சூப்பர். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணி வெற்றி பெறன்னு வாழ்த்துக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அன்பு அண்ணன் ஆர்ஆர் அவர்களும் ரோபோசங்கர் பிரதர் ரொம்ப பாசத்துக்குரியவர். பிரதர் வசந்த பவன் ஹோட்டலில் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இது அது இந்த மாதிரி தருணத்தில் பாலாவை சந்திக்கிறது இன்னும் ரொம்ப உன்னை பார்க்கலடான்னு. சரி, பிக் பாஸ் அன்பு தம்பி எல்லாத்துக்கும் இந்த இடத்துல மேடம் எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அனைவருக்கும் என்னோட அன்பான மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல கலந்துக்கிட்டது. தேங்க்யூண்ணே. நம்மளுடைய டாடா டைரக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பேசுவோம். நிறைய இடத்துல நான் உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் பிரதர். ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி என்னென்னா, டாடா முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அடுத்து உங்களுடைய படம் என்ன படம்? நாங்கள் அதாவது இங்கே அப்டேட் ஏதாவது கிடைக்குமா? அதான் அடுத்து லைக்காவில் பண்ணுறேன். சூப்பர். ஆனால் அவங்க தான் என்ன படம்ன்றதை அனௌன்ஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக்கா எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல பிரதர்? ஆமாம், நல்லா போயிட்டு இருக்கு. கரெக்ட். கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக பிரதர். உங்கள் அவார்டு வரும்போது நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் கையில் நம்மளுடைய அன்பண்ணன் ஸ்டாலின் அண்ணனுக்கு மோஸ்ட் டிசைரபிள் ஆக்டர் அவார்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். அவார்ட் ப்ளீஸ். தேங்க்யூ ஸ்டாலின் அண்ணா. தேங்க்யூ டைரக்டர் சார். தேங்க்யூ.